நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். விருந்தோம்பல். செல் விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு. விளக்கம். வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தினன் ஆவான். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம். ட்ரோன் கேமராக்கள் மூலம் சிக்கிய 5 பேர். 66,000 ரூபாய் பணம் பறிமுதல். பறக்கும் படை அதிரடி. புதுச்சேரியில் 4ஆம் தேதி விஜய் பிரச்சாரம். 4 இடங்களுக்கு மட்டுமே போலீசார் அனுமதி. ரோட் ஷோ இல்லை. பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் விஜய் ஆதரவுடன் ஆட்சி அமைப்போம். மத்திய அமைச்சரின் பேட்டியால் அரசியலில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த 5 பேரை தேர்தல் பறக்கும் படையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து கைது செய்து அவர்களிடமிருந்து 66,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அரசியல் கட்சிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 30 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. தேர்தலை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிகள் தேர்தல் துறை அமல்படுத்தியுள்ளது. மேலும் அதனை வலுப்படுத்தும் விதமாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் உள்ளிட்ட 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நிகழ்நேர கண்காணிப்பை வலுப்படுத்தும் விதமாக தேர்தல் சட்டங்கள் கடுமையாக அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் இந்த முன்னெடுப்பின் முக்கிய நோக்கங்களாகும். ட்ரோன் பயன்பாட்டின் தொடக்க கட்டமாக அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்களின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுவான ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் ரோந்து பணியின் பொழுது ஒரு குழுவினர் சந்தேகத்திற்குரிய வகையில் வீடு வீடாக சென்று வருவதை ட்ரோன் கண்காணிப்பு குழுவினர் கண்டறிந்தனர். இத்தகவல் உடனடியாக ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த மையம் பணியில் இருந்த பறக்கும் படைக்கு உடனடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் துரிதமாக செயல்பட்ட சிறப்பு செயல் நடுவர் டாக்டர் குமரேசன் தலைமையில் இயங்கிய பறக்கும் படை சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 3 நபர்களை கைது செய்தது. கைது செய்யப்பட்டவர்கள் திருமாறன், சிலம்பரசன் மற்றும் தீவின் சக்கரவர்த்தி என்பது தெரியவந்தது. இவர்களிடமிருந்து 55,000 ரூபாய் ரொக்கம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர்களை ஈர்க்கும் நோக்கத்துடன் அப்பணத்தை விநியோகிக்கும் செயலில் இவர்கள் ஈடுபட்டிருந்தது கண்டறியப்பட்டது. ட்ரோன் கண்காணிப்பு மூலம் கண்டறியப்பட்ட மற்றொரு சம்பவத்தில் மங்களம் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ரோந்து பணியின் பொழுது சந்தேகத்திற்குரிய நடமாட்டம் ஒன்று கவனிக்கப்பட்டு அது உடனடியாக ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. இத்தகவலின் அடிப்படையில் செயல்பட்ட சிறப்பு செயல் நடுவர் லோகநாதன் தலைமையில் இயங்கிய பறக்கும் படை சம்பவ இடத்திற்கு சென்று ராஜேந்திரன் மற்றும் சுரேஷ் ஆகிய 2 நபர்களை கைது செய்தது. அவர்களிடமிருந்து 8,700 மற்றும் 2,600 ஆகிய தொகைகளும் ஒரு இருசக்கர வாகனமும் கைப்பற்றப்பட்டன. இவ்விரு நபர்களும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் வாகனத்துடன் மேல் நடவடிக்கைக்காக வெள்ளினூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிப்பதன் மூலம் அவர்களை ஈர்க்கும் செயல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 123(1) கீழ் லஞ்சம் என கருதப்படுகிறது. மேலும் இது பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின் பிரிவு 170 கீழ் விதிகளையும் ஈர்க்கிறது. இச்சட்டத்தின் பிரிவு 173 கீழ்
இது தண்டனைக்குரிய குற்றமாகும். தேர்தல் முறைகளை நிகழ்நேரத்தில் கண்டறிவதிலும் தடுப்பதிலும் தொழில்நுட்பம் சார்ந்த கண்காணிப்பு முறைகளின் செயல்திறனை இந்த சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன. சட்ட விதிகளின்படி தேவையான சட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. அனைத்து தொகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்வதை தேர்தல் துறை உறுதி செய்து வருகிறது. சட்டவிரோத வழிகள் மூலம் வாக்காளர்களிடையே பாதிக்கப்பட்டவோ அல்லது அவர்களை தங்கள் பக்கம் ஈர்க்கவோ செய்யப்படும் எந்தவொரு முயற்சியும் சட்டத்திற்கு உட்பட்டு உறுதியாக கையாளப்படும். சுதந்திரமான, நியாயமான மற்றும் வெளிப்படையான தேர்தல்களை உறுதி செய்யும் பொருட்டு இதுபோன்ற செயல்பாடுகள் ஏதேனும் தங்கள் கவனத்திற்கு வந்தால் அவற்றை விஜில் செயலி மூலமாகவோ அல்லது 1950 என்ற எண்ணின் மூலமாகவோ தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்கள் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு அதில் கூறியிருக்கிறது. புதுச்சேரியில் முதல் முறையாக ட்ரோன் மூலம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை தேர்தல் துறை அதிகாரிகள் பிடித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனால் வேட்பாளர்கள், அரசியல் கட்சியினர் கலக்கத்தில் உள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காவலர்கள் தபால் வாக்கினை செலுத்தினர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் போலீசார் தபால் மூலம் தங்களது வாக்குப்பதிவை செய்ய தேர்தல் துறை ஏற்பாடு செய்துள்ளது. இதேபோல மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காகவும் தபால் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளில் பணியாற்றும் காவல்துறை உயரதிகாரிகள், போலீஸ் மற்றும் ஊர்காவல் படை வீரர்களுக்கு இன்று தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இன்று தபால் வாக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதில் கதிர்காமம், இந்திரா நகர், தட்டாஞ்சாவடி, காமராஜ் நகர், லாஸ்பேட்டை, காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, ராஜ்பவன், உப்பளம், உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், மணவெளி ஆகிய தொகுதிகளில் பணிபுரியும் போலீசார் கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் உள்ள சமுதாய நல கூடத்திலும், மண்ணாடிப்பட்டு, திருபுவனை, ஊசுடு, உழவர்கரை, வில்லியனூர், ஏம்பலம், நெட்டப்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் பணிபுரியும் போலீசார் வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் தபால் வாக்குச்சீட்டு மூலம் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி காவல்துறையினர் இன்று காலை 8 மணிக்கு தபால் வாக்குப்பதிவு துவங்கியது. இதனால் 2 மையங்களிலும் போலீசார் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். இன்று மாலை 5 மணியுடன் காவல்துறையினர் தபால் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை பலம் கிடைக்கவில்லை என்றால் தாவேகா தலைவர் விஜயுடன் பேசி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே புதுச்சேரிக்கு நேற்று வருகை தந்து மாநில நிர்வாகிகளை ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, அசாமில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருக்கிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வராது. அங்கு நடிகர் விஜயும் போட்டியிடுகிறார். தேர்தலுக்கு பிறகு அங்கு பெரும்பான்மை பலம் கிடைக்காவிட்டால் நடிகர் விஜயுடன் பேசி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியை வீழ்த்திவிட்டு பாஜக ஆட்சி அமைக்கும். கேரளத்தில் இப்பொழுது ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டனர். அங்கும் பாஜக ஆட்சி அமைக்கும். அதனால் தேர்தலுக்கு பிறகு 5 மாநிலங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். நாகாலாந்து, மணிப்பூரில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியாக எங்களை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளது. மேலும் தேசிய அங்கீகாரம் கிடைக்க கட்சியை வலிமைப்படுத்தி வருகிறோம். நரேந்திர மோடி அரசாங்கம் திடமான முயற்சியில் நாட்டை வளர்ச்சியடைய வைத்துக் கொண்டிருக்கிறது. நாட்டின் வலிமையான பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி பதவியில் இருக்கிறார். நாட்டின் வளர்ச்சிதான் அவரின் குறிக்கோள். அவ்வாறு அவர் தெரிவித்தார். பேட்டியின் பொழுது இந்திய குடியரசுக் கட்சியின் புதுச்சேரி தலைவர் ஞானமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் குமாரகோவில் குமரன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது.
புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குமார கோவில் குமரன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா மற்றும் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வை முன்னிட்டு அதிகாலை முதல் ஆலயத்தில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. ஸ்ரீ வலம்புரி விநாயகர் மற்றும் ஸ்ரீ வள்ளி சமேத முருகப்பெருமான் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் உள்ளிட்ட பெண்கள் உட்பட பெருமளவில் பங்கேற்று விளக்கேற்றி வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் குமரகுரு தலைமையில் நடைபெற்றது. விமல் குமரகுரு குத்துவிளக்கேற்றி திருவிளக்கு பூஜையை தொடங்கி வைத்தார். ஆலய சர்வாசகர் சிவஸ்ரீ அருண்குமார் குருக்கள் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ மணிகண்ட சுவாமிகள் தலைமையில் பூஜைகள் நடத்தப்பட்டன. மேலும் இவ்விழாவில் TK குரூப் கம்பெனிஸ், TK அஜன் குமரன் ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் சோனியா காந்தி நகர் மற்றும் சண்முகாபுரம் பகுதியை சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெற்றனர். புதுச்சேரியில் தாவேகா தலைவர் ரோட் ஷோ மற்றும் 23 இடங்களில் பிரச்சாரம் செய்ய காவல்துறையினரிடம் அனுமதி கேட்டிருந்த நிலையில் 4 இடங்களில் மட்டுமே பிரச்சாரத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் புதுச்சேரியில் உள்ள நேய மக்கள் கழகம் என்ற கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 28 தொகுதிகளில் நேய மக்கள் கழகமும் போட்டியிடுகின்றது. இந்நிலையில் தாவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வரும் 5ஆம் தேதி அக்கட்சித் தலைவர் விஜய் ரோட் ஷோ பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இதற்காக புதுச்சேரி மாநில தாவேகா சார்பில் புதுச்சேரியில் ரோட் ஷோ மற்றும் 23 இடங்களில் பரப்புரை மேற்கொள்ள காவல்துறை அனுமதி கேட்டு கடிதம் அளிக்கப்பட்டது. இதில் ராஜீவ்காந்தி சதுக்கம், புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை, கடலூர் சாலை சந்திப்பு, தவளக்குப்பம் சந்திப்பு, வில்லியனூர் சந்திப்பு ஆகிய 4 இடங்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டது. மேலும் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் அக்கட்சியினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். காவல்துறையினர் அனுமதி மறுப்பால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து புதுச்சேரி கட்சி நிர்வாகிகளுடன் விஜய் தொலைபேசி மூலம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலமைச்சர் ரங்கசாமியின் திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பத்தினரும் பயன்பெறுகிறார்கள் என்று லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரம் மற்றும் நந்தா நகர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட NR காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டசபை தொகுதியில் NR காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் ஜீவானந்தபுரம் பகுதியில் உள்ள ஜலமுத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து ஜீவானந்தபுரம் மற்றும் நந்தா நகர் பகுதியில் ஜகு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் கூறும்பொழுது, முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் வைப்பு நிதி திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார். உயர்கல்வி படிக்க மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கியுள்ளார். காலை, மதியம், மாலை உணவு திட்டங்கள், சீருடை, நோட்டு புத்தகங்கள், காலணி, சைக்கிள், சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவம், பொறியியல் மற்றும் உயர் தொழில்நுட்ப கல்வி பயில்பவர்களுக்கு நிதி உதவி என வருங்காலத்தை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு ஏராளமான திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தியுள்ளார். இத்திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்திட புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தொடர வேண்டும். வருகின்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமியின் கரத்தை வலுப்படுத்த எனக்கு ஜகு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பிரச்சாரத்தின் பொழுது சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார், NR காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், இளைஞர் அணியினர் வீடு வீடாக சென்று வாக்குகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி ஓட்டு கேட்டனர். மேலும் NR காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து பிரச்சாரத்துக்கு சென்ற இடங்களில் அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் ஆளுயர மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்கினை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகளின் 3 சக்கர வாகன பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் சட்டமன்ற தேர்தல் 2026 அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை அரசு காரைக்காலில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகம் மற்றும் அதனை ஒரு அங்கமாக விளங்கும் ஸ்வீப்பும் இணைந்து 100% வாக்கினை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தி வருவதன் தொடர் நிகழ்வாக காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த உடல் ஊனமுற்றவர்கள் தானாக முன்வந்து காரைக்கால் மாவட்டத்தில் அனைவருக்கும் வாக்களிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் 3 சக்கர வாகனத்தில் பேரணியானது தந்தை பெரியார் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து புறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்து சேர்ந்தது. காரைக்கால் மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி, மேலும் காரைக்கால் மாவட்டத்திற்காக ஒரு பேரணி வந்து கலந்து கொண்டு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டார். மேலும் நமது இலக்கு 100% வாக்கு, காரைக்கால் மாவட்டம் மிக சிறந்த வாக்குப்பதிவு மாவட்டமாக மாற வேண்டும் என்றும் 1950 மற்றும் சிகிச்சை செயலியை பயன்படுத்த வேண்டும் என்று உரையாடினார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை அனைவரும் மறவாமல் கண்ணியத்துடன் வாக்களிக்க வேண்டும். மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் 100% வாக்கினை உறுதி செய்ய வேண்டும். மேலும் மாசுபாடு இன்றி பசுமை முறையில் வாக்களிக்க வேண்டும். அனைவருக்கும் வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கொண்டு பொதுமக்களுக்கு புரியும் வண்ணம் 3 சக்கர வாகன பேரணியில் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட காவல்துறை ஒருங்கிணைப்புடன் ஸ்வீப் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன், உறுப்பினர்கள் எஸ் மணிகண்டன், ஷர்லி, பிரியதர்ஷினி, ஞானமுருகன், பிரதீப் மற்றும் திருமுருகன் மிக சிறப்பாக செய்திருந்தனர். மடகரை கிராமத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருநாளில் முருகர் வள்ளி தேவானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் அருகே உள்ள மடகரை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்தில் பங்குனி உத்திர திருநாளில் முருகர் வள்ளி தேவானை திருக்கல்யாண வைபவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் காப்பு கட்டுதல், பூணூல் போடுதல், மாலை மாற்றுதல், கலச பூஜை ஆகியவை நடைபெற்றன. பின்னர் மாப்பிளை அலங்காரத்தில் சுப்பிரமணியரும் மணப்பெண் அலங்காரத்தில் வள்ளி தேவானை அலங்காரம் செய்யப்பட்டு மேலதாளம் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது. திருமண விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது. திருமண விழாவிற்கான ஏற்பாடுகளை ராம்குமார் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். திருமண வைபத்தை கணேஷ் குருக்கள் தலைமையிலான குழுவினர் சிறப்பான முறையில் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் ஐஜி பிரபாதேவி வீரராகு மூலக்குளம் ஜே நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் உழவர்கரை தொகுதி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறங்காவலரும் சமூக சேவகருமான ஐஜி பிரபாதேவி வீரராகு சுயேட்சையாக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர் மூலக்குளம் ஜே நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது மக்களிடம் பேசுகையில், கடந்த 20 வருடங்களாக அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் உழவர்கரை தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருவதாக, மகளிர் அமைப்புகள் மற்றும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்கு தேவையான உதவிகள் செய்து வருவதாகவும், அதேபோல தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செய்து கொடுப்பதாகவும் உறுதியளித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம். ட்ரோன் கேமராக்கள் மூலம் சிக்கிய 5 பேர். 66,000 ரூபாய் பணம் பறிமுதல். பறக்கும் படை அதிரடி. புதுச்சேரியில் 4ஆம் தேதி விஜய் பிரச்சாரம். 4 இடங்களுக்கு மட்டுமே போலீசார் அனுமதி. ரோட் ஷோ இல்லை. பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் விஜய் ஆதரவுடன் ஆட்சி அமைப்போம். மத்திய அமைச்சரின் பேட்டியால் அரசியலில் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.